Welcome you all to 6th standard social science class. In this video, we are going to see about achieving equality lesson. This is our part 2 video. In this video, we are going to see about understanding discrimination and inequality, become aware of the negative consequence of discrimination. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா பாகுபாடு, அப்புறம் அது இல்லாமல் இன்ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமத்துவ இன்மையை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் இந்த லெசனில். அதே மாதிரி பாகுபாடோட எதிர்மறை விளைவுகளை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த லெசனில். Inequality and discrimination. Inequality means difference in treatment. The different form of inequality such as caste inequality, religious inequality, race inequality or gender inequality gives rise to discrimination. அதாவது இன்ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமத்துவ இன்மை. அதாவது ஒருத்தவர் மற்றவங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்றத்தாழ்வுடன் நடத்துகிறாங்க. அதாவது நம்ம இன்னொருத்தவங்களை என்ன பண்ணுறோம், ஏற்றத்தாழ்வுடன் நடத்துகிறோம். அதுதான் என்னது இன்ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறோம். அது எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னா கேஸ்ட், அதாவது ஜாதி அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு இருக்குது, ரிலீஜியஸ் மத அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு, ரேஸ் அப்படின்னா இன அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு, ஜெண்டர் அப்படின்னா ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு. இப்படி பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் நம்மளோட டிஸ்கிரிமினேஷன், அதாவது பாகுபாட்டை வளர்க்குது. இந்த இன்ஈக்குவாலிட்டிஸ் இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் என்ன பண்ணுது, டிஸ்கிரிமினேஷனாக வளர்க்குது, அதாவது பாகுபாட்டை வளர்க்குது. Discrimination can be defined as negative action towards people. Discrimination can happen on the basis of color, class, religion, gender, etc. Treating dark-skinned people differently from fair-skinned people, giving more importance to people of higher caste than to those of lower caste, and thinking boys are smarter than girls are all thoughts of discrimination. Discrimination can be defined as negative action towards people. அதாவது மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்பாடுகளை தான் என்ன சொல்கிறோம், டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா பாகுபாடு. இந்த பாகுபாடு எதன் அடிப்படையெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா நிறத்தின் அடிப்படையில், ஜாதி அடிப்படையில், மத அடிப்படையில், ஜெண்டர் அதாவது ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாலின அடிப்படையில் கூட பாகுபாடு ஏற்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வெண்மை நிற தோற்றம், அதாவது நல்ல ஃபேர் ஸ்கின் பீப்புள் இருப்பாங்கள்ல, நல்ல வெள்ளையேன்னு இருக்க மக்களிடம் இருந்து டார்க் ஸ்கின் பீப்புள், அதாவது கருப்பு நிற மக்களை வேறுபடுத்துவது, லோ கேஸ்ட் பீப்புளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக கொடுத்துட்டு ஹை கேஸ்ட் பீப்புளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது வென் கம்பேர்ட் டு லோ கேஸ்ட் பீப்புளை. அது மாதிரி பெண்களை காட்டிலும் ஆண்கள் ரொம்ப திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற இந்த கருத்துக்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட சொசைட்டியில் இன்ஈக்குவாலிட்டியை ஏற்படுத்துது. இது மாதிரியான கருத்துக்களை தான் என்ன சொல்கிறோம், சமத்துவமின்மை என கூறலாம். Article 15(1) of the Constitution states that the state shall not to discriminate against any citizen on grounds only of religion, race, caste, sex, people of birth or any of them. கான்ஸ்டியூஷன் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதில் பிரிவு 15(1) என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 15(1)ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு சிட்டிசனுக்கு எதிராக மதம், ஜாதி, இனம், பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சட்டமாக ஏற்றியிருக்காங்க. Do you know பாருங்க, end of apartheid. Apartheidனா இனம் வெறி. After 27 years in prison, former South African President Nelson Mandela was freed in 1990 and successfully achieved the end of apartheid in South Africa, bringing peace to a racially divided country and leading the fight for human rights around the world.
அப்பார்டைட் அப்படின்னா இனம் வெறி. சவுத் ஆஃப்ரிக்காவோட பிரசிடெண்ட்டாக யார் இருந்தாங்க அப்படின்னா நெல்சன் மண்டேலா அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. அவங்க 27 இயர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, சிறை வாழ்க்கைக்கு பின்னர் 1990 வந்து அவங்க வந்து ரிலீஸ் ஆனாங்க. தென்னாப்பிரிக்காவில் இனம் வெறிக்கு ஒரு முடிவு கட்டினது யார் அப்படின்னா இந்த நெல்சன் மண்டேலா அவர்கள் தான். இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா வந்து உலக அளவில் அமைதி நிலவும் மனித உரிமைக்கான போராட்டத்திற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் நெல்சன் மண்டேலா அவர்கள் தான். Next also one do you know, it's about Dr. Bhimrao Ramji Ambedkar. He was popularly known as Baba Saheb. He was an Indian jurist, economist, politician and social reformer. He earned his MA in 1950 and then obtained a DSc at London School of Economics before being awarded PhD by Columbia University in 1927. He served as the chairman of drafting committee of the Constituent Assembly and hence regarded as the father of Indian Constitution. He was independent India's first law minister. He was posthumously awarded the Bharat Ratna in 1990. அதாவது டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கரை வந்து பாப்புலரில் என்ன சொல்லுவாங்க, அதாவது பிரபலமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாபா சாஹேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து சட்ட வல்லுநராகவும் பொருளாதார வல்லுநராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். இவங்க வந்து 1950 வந்து எம்ஏ பட்டத்தை வந்து பெற்றிருக்காரு. அதே மாதிரி டிஎஸ்சி அந்த பட்டத்தை வந்துட்டு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் வந்து வாங்கியிருக்காங்க. பிஹெச்டி வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் 1927 வாங்கியிருக்காரு. இவங்க வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக இருந்தாங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டி வந்து நம்மளோட சட்டங்களை எல்லாம் ஏற்றினது. ஆர்டிக்கல் 1, 2 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் என்னது சட்டங்கள். நம்மளோட சட்டங்களை எல்லாம் ஒரு டிராஃப்டிங் கமிட்டி தான் வரையறுத்துச்சு. அந்த டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக யார் இருந்தாங்க அப்படின்னா டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் தான் இருந்தாங்க. ஸோ அதனால் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல் சட்ட அமைச்சராக யார் இருந்தாங்க அப்படின்னா அம்பேத்கர் தான் முதல் சட்ட அமைச்சராக இருந்தாங்க. இவங்களோட மறைவுக்கு பின் 1990 பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது. எப்போ வழங்கினாங்க அப்படின்னா 1990. இவங்க இறந்ததுக்கப்புறம் பாரத் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க 1990. கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா ஜாதி பாகுபாடு. Caste system is the most dominant reason for inequality and discrimination in India. In the beginning, the society was divided into different groups on the basis of occupation, known as Varnas. Many people in India have fought against caste oppression. The most prominent among them was Dr. B.R. Ambedkar. He belonged to a such depressed family and suffered discrimination throughout his childhood. He fought actively for equality among the citizens of India. அதாவது இந்தியாவில் வந்து இன்இக்வாலிட்டியும் டிஸ்கிரிமினேஷனும் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நம்மளோட கேஸ்ட் சிஸ்டம் தான். அதாவது ஜாதி முறை தான். சமத்துவமின்மையும் பாகுபாடும் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து ஜாதி முறைகள் தான். ஆரம்ப காலத்தில் வந்து நம்மளோட சொசைட்டியில் வந்து தொழில் அடிப்படையில் தான் பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த சிஸ்டத்துக்கு பேர் வார்னாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. இந்தியாவில் ஜாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக பலர் வந்து போராடினா அதில் வந்து ரொம்ப முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தான் என்ன பண்ணாங்க, ரொம்ப முன்னோடியாக திகழ்ந்தார். ஏன் அப்படின்னா இவங்க வந்து தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவங்க. இவங்க சிறு வயதிலே ஜாதி பாகுபாடு காரணமாக பல்வேறு பாதிப்புகளை வந்து சந்திச்சார். அதன் பிறகுதான் என்ன பண்ணார், இந்திய மக்களிடையே சமத்துவம் நிலவ இவர் வந்து பெரிதும் பாடுபட்டார்.
Gender discrimination அதாவது பாலின பாகுபாடு. Gender discrimination refers to health, education, economic and political inequalities between men and women in India. For example, a girl is not allowed to go to college after finishing her schooling. Similarly, most of the girls are not allowed to select a career of their choice. Rather, they are forced into marriage. In some families, girls are not allowed to wear modern dresses, while boys in such family often wear modern dresses. அதாவது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா இந்தியாவில் ஆண்கள் பெண்களுக்கு இடையே நிலவும் உடல் நலம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் சமத்துவமின்மையை இது குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பொண்ணு ஸ்கூலிங் முடிச்சிருச்சு அப்படின்னா அந்த பொண்ணை காலேஜுக்கு போடுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதில்ல. அதே மாதிரி சில பெண்கள் அவங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிக்க விடாமல் என்ன பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இன்னும் சில குடும்பத்தில் பெண்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் போடுற விடுறதில்ல. அதே ஃபேமிலியில் பாய்ஸ், அதாவது ஆண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஆனால் கேர்ள்ஸுக்கு மாடர்ன் ட்ரெஸ் போடுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதில்ல. இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்களை ஒரு மாதிரி நடத்துகிறதும் பெண்களை ஒரு மாதிரி நடத்துகிறதும் இவங்களுக்கு இடையில் நிறைய வேறுபாடுகளை பார்க்கறதா என்னது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் அதாவது மத பாகுபாடு. ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் இஸ் unequal treatment of an individual or group based on their beliefs. Religious discrimination has been around for a long time. There have been problems between people of different religions for thousands of years. Some people are not allowed to enter in public places, especially the place of worship, because they belong to another religion. Some religious people often end up in conflict with each other because of their rituals and way of life. ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா மத பாகுபாடு. அதாவது ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தனிநபர் மீதோ இல்லை ஒரு குழு மீதோ என்ன பண்ணுறாங்க, ஒரு சமத்துவமின்றி நடந்துக்கிறத என்ன சொல்கிறாங்க, ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த பல்வேறு மதங்களுக்கு பல்வேறு மதங்களில் இருக்கிற மக்களுக்கு இடையிலான பிரச்சனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சில மக்கள் பொது இடங்களில் குறிப்பாக மத வழிபாட்டு தலங்களுக்குள்ள நுழையிறதுக்கு அனுமதி இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்க வேற மதத்தை சார்ந்தவங்க என்பதால தான் இருக்கும். சில மதத்தவங்க தங்களோட சமய சடங்குகள், வாழ்க்கை முறை காரணமாக என்ன பண்ணுறாங்க, ஒருவருக்கு ஒருவர் முரண்பாடாக, கான்ஃப்ளிக்ட்னா என்னது, முரண்பாடாக நடந்துக்கிறாங்க. இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Social economic inequality. In the social economic field, the benefits of growth have not been spread evenly. However, the income inequality is much higher than the inequality in the human development. The low income districts are associated with low industrial development, low agricultural productivity and low human development. Similarly, the districts with the low literacy rate are found to be with low sex rate. அதாவது சமூக பொருளாதார தளத்தில் இருக்கிற வளர்ச்சியோட பயன்கள் சமமாக பரவறதில்லை. ஏன் அப்படின்னா மனிதனோட மேம்பாட்டு சமத்துவ இன்மை, மனிதனோட மேம்பாடு அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட்டோட இன்ஈக்குவாலிட்டி நம்மளோட இன்கம்ல இருக்கிற இன்ஈக்குவாலிட்டியை விட அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் குறைவான தொழில் வளர்ச்சி, குறைவான வேளாண் உற்பத்தி, குறைவான மனித மேம்பாடு, இதெல்லாம் எதோட தொடர்புடையது அப்படின்னா குறைவான வருவாய் மாவட்டத்தோட தொடர்புடையதாக இருக்குது. அதே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட டிஸ்ட்ரிக்டில் தொழில் வளர்ச்சி, வேளாண் உற்பத்தி, ஹியூமனோட டெவலப்மெண்ட் குறைவாக இருந்துச்சுன்னா நம்மளோட டிஸ்ட்ரிக்டோட இன்கமும் எப்படி தான் இருக்கும், குறைவாக தான் இருக்கும். அதே போல தான் கல்வி அறிவு, படித்தவர்களோட விகிதம் குறைவாக உள்ள மாவட்டங்கள் எதோட தொடர்புடையது அப்படின்னா பாலின விகிதத்துடன் தொடர்புடையது.
தொடர்புடையது. அதாவது ஆண்கள் பெண்களோட சராசரி விகிதத்தோட தொடர்புடையதாக இருக்குது. ரெமிடியல் மெஷர்ஸ் ஃபார் அபாலிஷிங் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன், அதாவது நம்ம இந்திய சொசைட்டியில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டை நீக்கிறதுக்காக நம்ம என்னென்ன தீர்வுகள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வைடர் ஆக்சஸ் டு குவாலிட்டி பேசிஸ் சர்வீஸ் லைக் ஹெல்த் கேர் அண்டு எஜுகேஷன் ஃபார் ஆல், அதாவது அனைவருக்கும் என்ன பண்ணணும், தரமான உடல் நலத்தை தரணும். அதே மாதிரி கல்வியினை அனைவருக்கும் கிடைக்கிற மாதிரி செய்யணும். அப்புறம் பி வேர் ஆஃப் கரண்ட் ஜெண்டர் பயஸ், தற்போது உள்ள பாலின பாரபட்சத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும். அதாவது எவ்வளோ ஆண்கள் இருக்காங்க, இந்திய நாட்டில் வந்து எவ்வளோ ஆண்கள் இருக்காங்க, எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதான் வந்து கரண்ட் ஜெண்டர் பேஸ் பயஸ். Next one, third one, make women more visible in public life and institution to eradicate gender disparity. அதாவது பாலின ஏற்றத்தாழ்வுகளை இல்லாமல் என்ன பண்ணணும், பெண்கள் அனைவரையும் பொது வாழ்க்கையிலும் நிறுவனத்திலும் பெண்களோட திறனை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பி ஓப்பன் டு லேர்ன் அபவுட் அதர் ரிலீஜியன், மற்ற மதங்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும். எல்லாருமே என்ன பண்ணணும், மற்ற மதங்களை பற்றி வெளிப்படையாக வந்து தெரிஞ்சு கொள்கிற மனப்பான்மையை வளர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரொமோட்டிங் கம்யூனிட்டி டைனிங் இன் த கிளாஸ் ரூம் மே ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் to sit together with any bias of caste, religion or gender. அதாவது நம்மளோட கிளாஸ் ரூமில் என்ன பண்ணணும் அப்படின்னா குழுவாக உட்காந்து சாப்பிடணும், ஒரு குரூப்பாக வந்து என்ன உட்காந்து சாப்பிடணும். இது மூலம் ஜாதி மதம் பாலினம் ஆகியவற்றில் எல்லா பாராபட்சத்தையும் என்ன பண்ணலாம், மாணவர்களிடமிருந்து அகற்றலாம். எல்லாரும் இணைய செய்யலாம், எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை வந்து மாணவர்களிடையே வளர்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சோஷியலைஸ் வித் பீப்புள் ஆஃப் ஆல் டைப்ஸ் அவுட்சைட் ஹோம், அதாவது பலதரப்பட்ட மக்களிடம் என்ன பண்ணணும், பேசணும். எல்லா மக்கள்கிட்டையும் வி வில் டாக் வித் ஆல் பீப்புள்ஸ், அதாவது எல்லாத்துக்கிட்டையும் என்ன பண்ணணும், பேசணும். எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லா, சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்தணும். இதெல்லாம் பண்ணுனா நம்மளோட சொசைட்டியில் இருக்க இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ஈக்குவாலிட்டி, அதாவது இந்திய அரசியலமைப்பு மற்றும் சமத்துவம். A constitution is a set of rules and regulation guiding the administration of a country. Article 14 of the Constitution of India provides equality before the law or equal protection within the territory of India and prohibit the unreasonable discrimination between person. இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நம்மளோட நாட்டை வந்து வழி நடத்துறதுக்கும் நிர்வகிப்பதற்காக சில விதிமுறைகள் வழிமுறைகளோட தொகுப்பு தான் என்னது இந்தியன் கான்ஸ்டியூஷன். நம்மளோட நாட்டை வந்து எப்படியெல்லாம் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விதிமுறைகளோட தொகுப்பு தான் என்னது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது வந்து இதில் 14th இந்தியன் கான்ஸ்டியூஷன் 14th என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், இந்த நாட்டுக்குள்ள வசிக்கும் அனைவருக்கும் உரிய பாதுகாப்பை தரணும், தேவையற்ற இன்இக்வாலிட்டிஸை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. Our constitution says our is a land of diversity, therefore equality has been ensured for all. Two significant parameters to ensure equality in society are respecting diversity and ensuring freedom. The different kinds of freedom are freedom to follow their religion, speak their language, celebrate their festival and express their views freely. நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து லேண்டால் வேறுபட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுது. நம்மளோட சமத்துவமானது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகும். ஏன் அப்படின்னா, சமுதாயத்தில் சமத்துவத்தை உறுதி செய்கிறதுக்கு வந்து 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது.
2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அது ஒன்று வந்து நம்மளோட பன்முகத்தன்மை, அதாவது நம்ம லாங்குவேஜ் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்மளோட கல்ச்சர் வைஸ், நம்மளோட ரிலீஜியன் வைஸ். இந்தியாவில் நிறைய ரிலீஜியன் ஃபாலோ பண்ணுறோம், நிறையா விதமான லாங்குவேஜ் பேசுகிற மக்கள் இருக்காங்க. நம்மளோட ட்ரெஸ் கோட் வேரி ஆகுது, நம்மளோட கல்ச்சர் வேரி ஆகுது. இப்படி இருந்தாலும் என்ன பண்ணுறோம், நம்மளாம் யுனைட்டியாக இருக்கும். அதுக்காக மதிப்பளிக்கணும், நம்மளோட பன்முகத்தன்மைக்கு வந்து எல்லாரும் மதிப்பளிக்கணும். அதே மாதிரி நம்மளோட சுதந்திரத்தையும் உறுதிப்படுத்தணும். என்னென்ன வகையான சுதந்திரங்கள் இருக்குது அப்படின்னா, எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், எந்த மொழி வேணாலும் பேசலாம், நம்மளோட விழாக்கள் எது மாதிரி வேணால் விழாக்கள் வேணாலும் கொண்டாடலாம், நம்ம கருத்துக்களை கூறுறதுக்கு வந்து சுதந்திரம் இருக்குது. இதெல்லாம் என்னது, நம்மளோட ஃப்ரீடம்ஸு. The Constitution is a legal framework of rules and regulation by which a nation would function. Equality is where untouchability is seen as a crime. In India, as per the Article 17 of the Indian Constitution, untouchability is totally abolished and its an form is forbidden. இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது ஒரு சட்ட வடிவமாகும். நம்மளோட நாட்டை வந்து நிர்வகிக்க வந்து இது பயன்படுது. நம்ம நாடு ஃபங்க்ஷன் ஆகிறதே எதன் அடிப்படையில், நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் தான் ரன் ஆகுது. சமத்துவம் என்பதில் வந்து அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டாமை வந்து ஒரு பெரும் குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 17 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்டச்சபிலிட்டி இஸ் டோட்டலி அபாலிஷ்டு, அதாவது தீண்டாமை வந்து முற்றிலுமாக ஒழிச்சிட்டாங்க, அதை வந்து தடை செஞ்சுருக்காங்க. எந்த வகையிலையும் அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது, அதை வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு தடை செய்யப்பட்டுள்ளார்கள். Even today, different types of discrimination are reported across the country. Women, peasants, tribes and peoples from lower social classes are still striving for equality in India. இன்னுமே நம்மளோட இந்தியாவில் நாடு முழுவதும் பல வகையான இன்இக்வாலிட்டிஸ் வந்துருக்கு. பெண்களுக்கு எதிராக, விவசாயிகளுக்கு எதிராக, பழங்குடியினர்களுக்கு எதிராக, அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, இன்னுமே நிறையா வந்து பாகுபாடு இருக்குது. இந்தியாவில் அனைவரும் சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியர்கள் அனைவருமே என்ன பண்ணுறாங்க, போராடிக்கிட்டு வர்றாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.